ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி இசோன் சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சம்பவம் போகுது. அதாவது இந்த சூப்பர் டிலக்ஸ் வெர்சஸ் பிக் பாஸ் டீம் அதில் பார்த்தீங்கன்னா படுதோல்வி. சூப்பர் டிலக்ஸ் நடந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நல்ல ஒரு சான்ஸு, பட் மிஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம திவாகர் ஆள் தான் கொஞ்சம் போச்சு. அதுக்கு முன்னாடி கனியும் தோத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இவர் கானா வினோத் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பா, அதை கேட்கவே இல்லை. இதெல்லாம் நடந்தனால தான் உங்கள் டீம் தோத்துடுச்சு. பட் இங்கே வந்து ரொம்ப கரெக்டாக எல்லாம் ஒத்துமையாக இருந்தாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான அம்சம். வரும்போதே சொல்லிட்டு வந்தார், புலம்பிட்டு வந்தார். நம்ம வேறு இது பண்ணிட்டு என்னால் தான் தோத்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா லாஸ்ட்டாக நான் தான் பண்ணேன், என்ன பண்ண போகிறாங்களோன்னு அவங்களும் சொல்லிட்டு வந்தாங்க. இவங்க இப்படி தான் என்னைய கூட தான் சொன்னானுங்க, விடுங்கண்ணே அப்படின்ட்டு. இப்போ அந்த பெட்ரூமில் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். என்ன பேசுகிறாங்கன்னா நாமினேஷன். ஆஹா, ரூல்ஸ் பிரேக்கு. என்னையா இந்த சீசன் ஃபுல்லாக எல்லோரும் நாமினேஷனை பற்றி ஓப்பனாக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் பயங்கரமாக பிளான் போடுறாங்க. என்னன்னா நெக்ஸ்ட் வீக் யாரை தூக்கலானே அப்படின்னு கேட்கும்போது திவாகர் வந்துட்டு என் மைண்டில் ஒரு 3 பேர் இருக்காங்கம்மா. ஒன்று அரோரா, இன்னொன்று கமருதீன், இன்னொன்று கானா வினோத். இவங்கெல்லாம் வந்தால் தான் இவங்க வெளியே போகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் அரோரா இந்த வாரம் வந்திருக்காங்க, கமருதீன் வந்திருக்காரு, கானா வினோத்தும் வந்திருக்காரு. இவர் எந்த விதத்தை அடுத்த வாரம் நான் நாமினேஷன்ஸில் இவங்க போடணும்னு சொல்கிறாருன்னு சத்தியமாக எனக்கு புரியல. என்னத்தை சொல்ல, இவர் இப்படி தான் இப்போயே இருக்கார். அடுத்தது வந்துட்டு விஜய் பார்வதி என்ன, அவங்க 3 பேர் வேணாண்ணே. யாரை போடணும் தெரியுமா? கனி, விக்கல்ஸ் விக்ரம்னு அழகாக அடுத்து வைக்கிறாங்க சூப்பராக. ஏன்னா இவங்க தான் வந்துட்டு நாமினேஷன்ஸ்குள்ளேயே வரல, அதை அங்கங்கே ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காங்க. இவங்க தாங்க நம்மக்கிட்ட வந்து பாசம் காமிச்சு எல்லாரையும் ஏமாற்றி எஸ்கேப் பண்ணி வந்துட்டுருக்காங்க. இவனுங்களை தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இந்த நாமினேஷனில் போட்டு தூக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து செம்மையாக வந்து ஒரு பிளானை போடுறாங்க. ரொம்ப நல்ல ஒரு பிளானு, அழகான பிளானு. ஆனால் இவர் என்ன பண்ண போகிற தெரியல. ஒழுங்காக விஜய் பார்வதி சொல்கிறத கேட்டு 2 பேரும் நாமினேட் பண்ணி விட்டாங்கன்னா செம மாதம் இருக்கும். பட் அதுக்குள்ளே பிக் பாஸ் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பண்ண விஷயங்களை அடுத்த வாரமும் இவங்க கொடுத்துட்டாருன்னா போச்சு. சரி, இதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.